தற்போதைய அண்மை செய்தியாக கச்சத்தீவை மீட்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் திமுகவின் கோரிக்கையை ஏற்று கலைஞருக்கு பதிலாக டி.ஆர். பாலுவை மனுதாரராக சேர்த்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். கச்சத்தீவை மீட்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் 2013 ஜூலை மாதம் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கச்சத்தீவை மீட்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் திமுகவின் கோரிக்கையை ஏற்று கலைஞருக்கு பதிலாக டி.ஆர். பாலுவை மனுதாரராக சேர்த்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். கச்சத்தீவை மீட்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் திமுகவின் கோரிக்கையை ஏற்று கலைஞருக்கு பதிலாக டி.ஆர். பாலுவை மனுதாரராக சேர்த்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் திரு பால்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி 2013ஆம் ஆண்டு திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அப்போது மனு தாக்கல் செய்திருந்தார். கலைஞரனுடைய அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கோடு மேலும் சில வழக்குகள், அதாவது தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கும் அதே போன்று மீனவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் நிலுவையில் நீண்ட நாட்களாக இருந்தன. இதனிடையே கலைஞர் மறைவை தொடர்ந்து திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவை இந்த வழக்கில் சேர்க்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தது. டி.ஆர். பாலு தரப்பில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை தொடங்கிய போது வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வாதிட்டார். கட்சி தற்போது பொருளாளர் டி.ஆர். பாலுவை இந்த வழக்கில் இணைக்க முடிவு செய்திருக்கிறது. அதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனை ஏற்க வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது கலைஞருக்கு பதிலாக தற்போது டி.ஆர். பாலுவை மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைத்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளிலுமே உச்சநீதிமன்றமானது ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முரசொல்லி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.